ட்ரஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான டாபிக் நிதி ஆயோக். சரிங்களா? இது அடிக்கடி நம்மளுடைய எல்லா எக்ஸாம் டிஎன்பிசியும் சரி டிஎன்யூசாரும் சரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நிதி அப்படின்றதுக்கான ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, அப்ரிவேஷன் பார்த்தோம்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. சரிங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டதான். அடுத்து இது எப்போ ஆரம்பிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா ஜனவரி 1, 2015. சரிங்களா? திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்படுது. 75 ஆண்டுகளுக்கு கொண்டு வந்த திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்படுது அந்த நிதி ஆயோக். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா புதுடெல்லி. சரிங்களா? இது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பான்னு கேட்டால் அரசியலமைப்பு சாரா அமைப்பு தான். சரிங்களா? ரொம்ப இதுவும் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி சட்ட ரீதியான அமைப்பும் அல்ல. அதேமாதிரி திட்டக்குழுவை போல் நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி திட்டக்குழுவுக்கு பார்த்தோம்னா நிதி அதிகாரம் செய்யக்கூடிய உரிமை இருக்குது, ஆனால் இந்த இதுக்கு அதிகாரம் கிடையாது. இதோட மாதிரி எங்கேருந்து எடுக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. அதேமாதிரி இந்த நிதி ஆயோக பரிந்துரை செய்த குழு எந்த குழுன்னு பார்த்தோம்னா அஜய் சிப்பர் குழு. சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி இந்த நிதி ஆயோக் ஒரு 3 வகையான திட்டம் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட அதாவது விஷன் 15 வருஷத்துக்கு ஒரு திட்டம், அதேமாதிரி 7 வருஷத்துக்கு ஒரு திட்டம், அதேமாதிரி 3 வருஷத்துக்கான ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க. குறிப்பாக இதோட தலைவர், துணைத் தலைவர், சிஇஓ அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் இருக்காங்க. இதில் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்முடைய பிரதமர் தான். சரிங்களா? நரேந்திர மோடி அவர்கள் தான். அதேமாதிரி துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா இவர் தான் நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னா தற்போது யாருன்னு பார்த்தோம்னா அசோக் குமார் லஹிரி அப்படின்னு சொல்லி அவரை தான் நியமிச்சிருக்காங்க. அதேமாதிரி சிஇஓ யாருன்னு பார்த்தோம்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, நிதி சிப்பர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்கோம். நன்றி.